ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் கோ அப்படின்னு தான் சொல்லி அவனை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தர் கோயம்புத்தூர் குசும்புலேயே ஒருத்தர் வந்துட்டு பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் அவரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கணும். பட் என்ன காரணம், எதை வச்சு ஹோல்டு பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டுது. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா நேற்று முனியம்மா அவங்களும் போயிட்டு கீழே வந்து ராஜா மாதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிட்டு செலக்டட்னு கொடுக்குறாங்க. அவங்க பேசுனாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, நல்லா அழகாக பேசுனாங்க, வெளிப்படையாக பேசுனாங்க, இன்னசென்ட்டாக பேசுனாங்க, ஓகே. இன்னும் அதோட நிறைய பேர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன திறமையை வச்சு அவங்க பண்ணாங்க தெரியல. அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு கேட்கவே இல்லை. அவங்களுக்குலாம் ஸ்பாட் செலக்டடு. ஆனால் மற்றவங்ககிட்ட வந்துட்டு அவங்க என்ன விஷயங்கள் சொன்னாலும் இங்கே விக்டிங் கார்டு ப்ளே பண்ணுறீங்களான்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. சரி, ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜசெல்வம் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தார். செம குசுமுக்காரரு, சூப்பராக பேசியிருந்தார். நான் வந்து ஒரு ஆக்டிங் ஒரு காமெடியாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அதுக்கு நீங்கள் நடிக்க போயிடலாமே அப்படின்றாங்க. எந்த காலத்தில் இருக்காங்க எல்லாருமே தெரியும் எவ்வளோ கஷ்டங்கள். நடிப்பை வந்துட்டு, அதாவது நடிப்பு திறமையை நிறைய பேர் வச்சுக்கிட்டு அலையிறாங்க, சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்ட்டு. இன்ஃபேக்ட் பெரிய பெரிய ஹீரோஸே வந்து பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் அசால்ட்டாக ஒரு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆரிய அவர்களும் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் நடிக்க போயிடலாமே அப்படின்னு. யார் சான்ஸ் கொடுப்பா? அதே மாதிரி இதே பிரபலமானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் தேடி வருது. இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் ட்ரெண்டிங்கில் வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களை வந்துட்டு இது அவங்க தானன்ற மாதிரி இருக்குது. அப்படின்னும் போது அசால்ட்டாக அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க அதுக்காக தானே இங்கே வந்திருக்காங்க. காமன்மேன்ற ஒரு விஷயத்துமே வந்துட்டு நான் வந்து யாருன்னே தெரியாது, இங்கே நான் வந்து என்னோடய அடையாளத்தை காமிச்சு, என்னுடைய திறமையை காமிச்சு, என்னோடய அடையாளத்தை நான் நிரூபித்து, என்னுடைய அடையாளம் இதுதான் தெரிஞ்சவொடனே மக்கள் பிடிச்சி போய் அது மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்றக்காக வந்திருக்காங்க. அசால்ட்டாக அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சூப்பராக பேசியிருந்தார். சரி, நீங்கள் காமெடின்னு கலாய்ப்பீங்கன்னு சொல்கிறீங்களே, எங்களை கலாய்ங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓவியா கேட்டிருந்தாங்க. ஓவியா சூப்பராக சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து உள்ளே இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, அதாவது சொல்லாமல் சொன்னார். ஏன்னா அவங்கள வந்து நிறைய பேர் வந்து டார்கெட் பண்ணாங்க. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ளே நிறைய பேர் பைத்தியமாக சுற்றிட்டு இருந்தாங்க, இப்போவும் சுற்றிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாருங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஆர்மி என்ற விஷயம், ஓவியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆர்மி வந்தது இல்லையா, பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கே உங்களுக்கு தூக்கி உள்ளே பொண்ணுன்ட்டார் அவர். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜுக்கு வந்துட்டு இந்த முட்டைக்கணை வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை பண்ணாமல் இருப்பாங்க, தப்புன்னு நடுவில் பூந்து அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி ஆள் நீங்கள் அப்படின்னாங்க. ஆரியவர்கள் வச்சு செஞ்சிட்டார் பாவம். ஏன்னா இது வந்துட்டு ஆரியவர்கள் சீசன்லேயே வந்துட்டு அதிகமாக பேசுகிறாரு, ஆரி அப்படின்லாம் கலாய்ப்பாங்க. பட் அவர் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. சரிங்களா, ஷோவே 1 மணி நேரம் தான், அவர் 1.5 மணி நேரம் வந்துட்டு நாமினேஷனில் பேசுவார்ன்ற மாதிரி கலாய்ச்சி விட்டாங்க. மாயாவுக்கு தான் சரியான எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மாயா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்க பயங்கரமான விஷம்ன்றார். பயங்கரமான விஷம். அதுவும் பக்கத்தில் யாராவது இருந்தாங்க, அவங்கள கோத்து விட்டுட்டு இவங்க வந்துட்டு உள்ளே வந்துடுவாங்க. அப்படி தான் பூர்ணிமாவை யூஸ் பண்ணி அவங்கள வெளியே தள்ளிட்டாங்க, இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா செம்ம ஷாக் ஆகிட்டு மாயா வேறு என்ன பண்ண முடியும், அங்கே திட்டவா முடியும், சிரிச்சிட்டாங்க. நல்லா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, ஒரு அவங்க எதிர்பார்த்த அந்த போல்ட்னஸ் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. கடைசியில் ஹோல்டுன்ட்டாங்க. இனியா நடக்குது, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை வந்து அந்த ஹோல்டுன்ற ஒரு விஷயமே அடுத்த லெவலுக்கு சரி மக்கள் பார்க்கணும், அப்போ அங்கே வந்து ஒரு வெயிட்டான ஆளுங்க இருந்தால் தான் அந்த இது நல்லா சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினச்சி அதை பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஹோல்டு போட்டு விட்டாங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக பேசியிருந்தார் இந்த ராஜசெல்வம். அவரோட விஷயங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுச்சு, அவரை ஹோல்டு பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நம்பர்.